ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷாலினி பேசுகிறேன், ஆரம்லேருந்து. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பழனிக்கு வந்திருக்கோம் என் முருகரை பார்க்குறதுக்காக. இதான் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் நான் குதிரை வண்டியில் போகிறது. எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் பயமும் கூட. அதனால் பாருங்கள், நான் இவ்வளோ ஃபேஸ் உள்ள பயத்தில் தான் உட்காந்துருக்கேன். நான் அந்த குதிரை வண்டியில் இந்த பால் விழுந்துருவோம் ஓட்டு, ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு கால் தொங்க போட்டு அப்படி உட்காந்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயம். அது அவர் வேறு குதிரை வண்டிக்கார் வந்து ஃபாஸ்ட்டாக போங்க, ஆட்டோ தான் பக்கத்தில் போனால் குதிரைக்கிட்ட சொல்கிறாரு, ஃபாஸ்ட்டாக போ, அவனை விட நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இல்லைனா அந்த ஒரிஜினல் வாய்ஸ் நோட் போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அவர் ஃபாஸ்ட்டாக போன்னு சொல்லும்போது எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வேண்டுதல் இருந்தது, எனக்கு பூமுடி கொடுக்கணுன்னு. அதுக்காக தான் நான் பழனி போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ணும்போது எடுக்கக்கூடாது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இல்லை நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன்னு சொன்னதுனால 2வது வாட்டி கட் பண்ணும்போது தான் எடுத்துருக்காங்க. எனக்கு எவ்வளோ ஹேர் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இப்போ 2வது திருப்பி கட் பண்ணார், அப்புறம் 3வது திருப்பி கட் பண்ணார். நம்ம அதில் கொஞ்சோண்டு முடி எடுத்து டிஷ்ஷு சுற்றி முருகருக்கு வேணுதை நடத்தி கட்டினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நானும் பண்ணிட்டேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருக்கா? நீங்கள் போய் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். எனக்கு நான் என்ன நினச்சனோ, மனசால நினச்சதை வந்து என் முருகர் வந்து எனக்கு செஞ்சுட்டாரு. இதை கொடுத்துட்டு அடுத்த வேண்டுதலையும் அவர்கிட்ட நான் வேண்டிட்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி போய் நான் வேண்டியிருந்தேன், இந்த மாதிரி நான் பூமுடி கொடுக்குறேன், எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னு. அதே மாதிரியே எனக்கு செஞ்சுட்டாரு. எனக்கு இந்த வாட்டி ரொம்ப நல்ல தரிசனம், மற்ற டைமை விட. இப்போ கூட்டமே இல்லை இல்லையா, செம்ம தரிசனமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், முருகரோட அந்த ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு எல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். உள்ளே என்ட்ராகிற ஃப்ரண்ட் வியூ நம்ம கணபதி இருக்கார். கும்பிட்டுட்டு செப்பல் ஸ்டாண்டில் கொடுத்துட்டு மொபைல் கொடுத்தாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்கள், முடி இவ்வளோ தான் இருக்குது எனக்கு. எல்லாம் அவ்வளோ தூரம் கட் பண்ணியாச்சு எனக்கு. இதான் நம்ம ஆர்ச், நம்ம பழனி முருகரோட ஆர்ச். உங்கள் எல்லோரும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் வந்து நம்ம உள்ள அப்படி என்ட்ரு ஆகிற முருகரை பக்கம். நான் மார்னிங் ரொம்ப ஏர்லி மார்னிங்கே போயிட்டேன், ஏன்னா நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் நான் இப்போது இந்த இடம் க்ராஸ் பண்ணும்போது ஒரு 8 to 8:30 தான் இருக்கும். போன வாட்டி போகும்போதே என்னால் பக்கத்தில் உட்காந்து என் முருகரை பார்க்க முடியல. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக பக்கத்தில் பார்க்கணும். இது வந்து நம்ம முருகர் கோயில் மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு முருகர் இருக்கார். அவர் பேர் எனக்கு தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. அந்த கோயிலில் உள்ள எடுத்தது இது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, நம்ம யானை பாதை அப்படின்னு சொல்லுவோம்ல பழனிக்கு ஏறுறதுக்கு, அந்த இது. அதுக்கு முன்னாடி கணபதி பாபாவுக்கு ஒரு இதை போட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னா நான் நடந்து போகலங்க, நான் பீச்சில் தான் போனேன். இந்த வாட்டி ரோப் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க். இது நீங்கள் பார்க்குறது வந்து கிணறு, உங்களுக்கு தெரியும்ல. நம்ம குளிச்சுட்டு இதில் தலைமுடி கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளே என்ட்ரிங்க. இது நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ. ஏன்னா வந்து கோயிலுக்குள்ளே வந்து மொபைல் அலோட் கிடையாது. அதனால் மேலே எந்த வீடியோஸும் என்னால் எடுக்க முடியல. இது கீழே வந்ததுக்கப்புறமா சரி பிரசாதம்லாம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, மேலே என் முருகரோட பழனி கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த வாட்டி ரொம்ப அற்புதமான தரிசனம் கிடச்சிது எனக்கு முருகரது. பக்கத்துலேயே, அதாவது கருவறையில் அவர் பக்கத்துலேயே உட்காந்து நான் அவரை பார்த்து என்னோடய வேண்டுதல்லாம் வச்சேன். அதுவும் இல்லாமல் நானும் என் முருகரும் ஒரே கலர் காஸ்டியூம். நான் இருக்கும்போது ராஜ அலங்காரத்தில் தான் பார்த்தேன், இருந்தாலும் நானும் ரெட் சாரி கட்டியிருந்தேன். அவருக்கும் ரெட் கலரில் தான் அந்த அங்கவஸ்திரம்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார். எனக்கு உங்களுக்கும் என்ன மாதிரியே முருகனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் மனசில் நினச்சதை என் முருகர்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அவர் நடத்தி காட்டுவார். எல்லாரும் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கட்டும். 6 முகத்தின் அருளுடன் அனுதினமும் 6 முகம்தான்.